வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அந்த பொண்ணோட மைண்ட் செட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. குடி வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே, இப்படியே வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க எந்த டேட்டில் வந்தாங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மறக்க முடியாத நாள் அதெல்லாம். இப்போ வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க திங்ஸு, பீரோ எல்லாத்தையும் நான் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபேன் மாட்டுறது, லைட் ஃபிட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு திங்ஸ் தான் இல்லை, அதுதான் டிவி. டிவி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா எங்கள் அம்மா அந்த வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் டிவின்னு ஃபீல் பண்ணாத, நீ கீழே வா, இங்கே இங்கே நீ டிவி பாரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்ட்டாங்க. அம்மா அந்த பொண்ணுட்டு இன்ட்ராக்ட் பண்ணவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இன்னும் செட் ஆயிரம் போல் இருக்கே அப்படின்ட்டு எனக்கு இன்னும் சந்தோஷம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவங்க அம்மா அப்புறம் அந்த பொண்ணோட அண்ணா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ட்ராக்ட் ஆகும். எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேம் விளாட்றது, தாயம் விளாட்றது, ராஜராணி விளாட்றது, போலீஸ் திருடம் விளாட்றது. ஸோ இதெல்லாம் ஜாலியாக ஃபன்னாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சில பல வேலைகள்லாம் பண்ணுது. நான் யோகா பண்ணுவேன். நான் என்ன எப்பவுமே மேல் மாடி இருக்கும், இங்கே தான் பண்ணுவேன். சரி, அந்த பொண்ணு என்னை பார்க்கணும், அதுக்காகவே கீழ் மாடிலேயே யோகா பண்ணுறது, அப்புறமேட்டு கூட்டுறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நான் நார்மல் தான். ஆனால் இதுதான் இம்ப்ரெஷன் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஃபிலிம் இல்லை. ஸோ அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அப்போ அவங்க அம்மா அவங்க வேலைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா ஒரே ஃபேமிலியாக ஆகிட்டோம். ஏன்னா டெனண்ட் வேறு, ஒன்றா இருப்போம், ஒன்றா ஸ்டே பண்ணுறோம். ஸோ அது ஒரு பிரித்து பார்க்க எனக்கு தோணலை. அதனால் அவங்க அம்மா அவங்க பர்சனல் யூஸ்க்கு என்னைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி என் வீட்டில் குடி வந்தோடனே இப்போது டாக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு தான் சர்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை இல்லை. அது மாதிரி டாக் போச்சு. என்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணம் பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்களே அப்படின்ட்டேன். அப்புறமேட்டு டேரெக்டாக போய் அந்த பொண்ணே கேட்டாங்க, என்ன அவன் நீ லவ் பண்ணுறியா, அவனை கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சு. யார் சொன்னது, அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னாங்க. அந்த பொண்ணு கோவம் பண்ணாங்க. கோவமாயிட்டு என்ன தான் முறைச்சி பார்த்தாங்க. ஏன்னா நான் தான் அப்படி சொல்லிட்டுருக்கேன் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட எண்ணம். அன்றைக்கி ஒரு நாள் அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு கோவம் வருது. என்னாச்சுன்னா, வெளியே பால்கனி இருக்கும், அங்கே நின்று அங்கே ஒருத்தனை பார்க்கும். இப்படி பார்த்து பேக் சைடில் இருக்கிற அந்த பட்டோர பையன் என்ன நினச்சிட்டான்னா என்ன தான் பார்க்குது அப்படின்னு அவன் நினச்சிட்டான். இந்த சைடில் இருக்கிற பையன் நினச்சிட்டான் என்ன தான் பார்க்குது அவன் நினச்சிட்டான். முன்னாடி பையன் அவனை தான் பார்த்து அவனை நினச்சிட்டான். இப்படி எல்லோரும் அட்டன் டைமில் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு இன்னமும் கோவம் வந்துச்சு. இதை நான் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன். அவங்க பொண்ணு அந்த பையனை பார்க்குறான், பார்க்கட்டும், ஆனால் தப்பு இல்லை. ஒருத்தனை பார்த்தா தப்பு இல்லை. இது வீட்டை சுற்றி அவன் இருக்கானோ அவனை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போது என்ன தோணும் அப்படின்னா, என்ன மட்டும் தான் பார்க்குறது அவனை நினச்சிப்பான். அவன் நினச்சிட்டு அந்த டைமிங்கில் அவன் நிற்பான். அவனோட வேலையை விட்டு உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு நிற்பான். அவனை நீங்கள் ஓப்பனாக பரவாயில்ல, உங்கள் பொண்ணு டைம் பாஸ் தான் பார்க்குறது, டைம் பாஸ்க்கு பார்க்குறான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் அங்கே தான் இருப்பான். அவன் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பையன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஒரு இது மாதிரி போட்டான், கூடார மாதிரி போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். ஸ்டே பண்ணோன்னே சொல்கிறேன், வாங்க பாருங்கள், அவன் கூடாரெலாம் போட்டாங்க, உங்கள் பொண்ணை சைட் அடிக்க வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அம்மாட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை.
அழுக ரசிக்கிறது தப்பு இல்லை, அதை அனுபவிக்க நினைக்கிறதான் தப்பு அப்படின்னு டைலாக்லாம் விட்டாங்க. ஆனால் ஒரு பையனோட மைண்ட் செட்டு அவங்க யாருமே புரிஞ்சிக்கல. இப்போ அந்த வீடு பேக் சைடு இருக்கான், அவன் வந்து ஒரு கூடாரமே போட்டான். கூடாரம் போட்டு அந்த பொண்ணு எப்போ வரும் எப்போ பார்க்கும் அப்படின்னு உட்காந்துருந்தான். இப்போ அந்த பையனுக்கு என்ன தோணும், ஓகே என்ன பார்க்குறது என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும். அவன் வந்து யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட பேச வருவான். இது வந்து தேவையில்லாமல் சண்டை தான் வரும். இதை நான் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், ஆனால் அதை அவங்க யாருமே ஏற்றுக்கல. இப்போது என்னாகுது அப்படின்னா, என் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு கும்பலே வந்துருச்சு. ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. 5-6 பேர் வந்துட்டு அந்த பொண்ணு எப்போ வருது அப்போ வந்து பாட்டு போடுறது, ராவடி பண்ணுறது, அலப்பறை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாருமே வந்துட்டு டாட்டா கட்டுறது, என்னென்ன வேலை அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் இந்த பொண்ணு டைம் பாஸ் தான் பார்க்குறதுன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரில. என் ஐடியா என்ன அப்படின்னா, ஒருவேளை என்ன அவங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஏன்னா வந்து அவங்க அம்மா கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுகிட்ட சொன்னால் அது என்னை புரிஞ்சுட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா. அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தான் வந்து டிவி பார்க்கும். எங்கள் அம்மா, அந்த பொண்ணு, அவங்க அம்மா எல்லாருமே சீரியல் பார்ப்பாங்க. எனக்கு சீரியல் பிடிக்காது, பட் இருந்தாலும் நான் சீரியல் பார்ப்பேன், பிக் பாஸ் பார்ப்பேன். எல்லாத்தையும் அது எனக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் அந்த பொண்ணுக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நாள் அக்கா பசங்க வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒன்றா ஜாலியாக தான் இருக்கும். காட்ஸ் விளாட்றது, காயம் விளாட்றது. அப்போ என்ன பண்ணால் அக்காவோட பசங்கிட்ட நான் சொல்கிறேன், இனிமேல் அவங்கள வந்து அக்கன் கூப்பிடாத, அத்தன் கூப்பிடு அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதை கேட்டவனுங்க கேட்ட உடனே போய் அத்தன் கூப்பிட்டாங்க. அத்தன் கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணுக்கு கோபம், அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு கோபம். அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை திட்டி அடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ண, நீ பார்க்காம அவன் இப்படி சொல்லுவான் அப்படின்ட்டு திட்டி அடிச்சிட்டாங்க. அதில் பார்த்து எனக்கு கஷ்டமாகி போச்சு. கஷ்டமாயிட்டு அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் என்னைய பார்க்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓகே அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்ட்டு. அப்புறமேட்டு மைண்ட் மாறிச்சு. அப்புறமேட்டு அந்த இனிமேல் இந்த பொண்ணு வேணாம், லவ் மேரேஜ் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு விட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஷாக்கிங் டே, இன்னும் அடுத்த வாரம் சொல்கிறேன்.